This is Vigneshwaran. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரோட யூடியூப் சேனல்ல ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ஜிஎஸ் பேப்பர் 1 2018 கேட்ட கொஸ்டின் பேப்பரை பார்க்க போறோம். 2018 கேட்ட கொஸ்டின்ஸ்ல கூடிய பேப்பர் 1 பார்க்க போறோம். பேப்பர் 1 என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கு, மாடர்ன் இந்தியா இருக்கு, அப்புறம் வேர்ல்டு ஹிஸ்டரி இருக்கு, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சல்டேஷன் இருக்கு, ஜியாகிரபி, இந்தியன் ஜியாகிரபி, வேர்ல்டு ஜியாகிரபி இருக்கு, சொசைட்டி இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். நம்ம இதுல என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம், இந்த கொஸ்டின்ஸ்ல என்னன்னு பார்க்க போறோம். மொத்தம் வழக்கம் போல யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல ஜிஎஸ் பேப்பர் 1ல 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து 10 மார்க்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து 15 மார்க்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும். மொத்தம் 20 கொஸ்டின்ஸுக்கும் 250 மார்க்ஸ் 3 hours நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ரைட், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சேஃப்கார்டிங் த இந்தியன் ஆர்ட் ஹெரிட்டேஜ் இஸ் த நீட் ஆஃப் த மூமெண்ட், டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்ட் ஹெரிட்டேஜ சேவ் பண்றது இப்ப தேவைப்படுதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்ட் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறதுக்கான டெபினேஷன் ஒரு இந்தியன் ஒரு 2 லைன் எழுதுங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல எழுதுங்க. ஆர்ட் ஹெரிட்டேஜ்ங்கிறது நம்ம ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் டைம் வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஏன் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எதெல்லாம் ஆர்ட் ஹெரிட்டேஜ்னு தெரியணும், அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், இதையும் எழுதணும். ஏன் வந்து நீட் ஆஃப் த மொமெண்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நிறைய கல்ச்சுரல் ஐடென்டிட்டி கிரைசிஸ் நிறைய நடக்குது. கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை ப்ரிசர்வ் பண்ணணுங்கிற ஒரே அளவுக்கு மூமெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ, அடுத்தவங்களோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க. கல்ச்சுரல் ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல பெரிய பிரச்சனையே தன்னோட ஐடென்டிட்டி கல்ச்சர் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரியே தனக்கு எதிரான ஐடியாலஜி இருக்கக்கூடியவங்களோட ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல இதை ப்ரிசர்வ் பண்ணணும். ஆர்ட்டா பார்க்கணும். ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக்டா, பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்டா, ரிலிஜியஸ் கான்ஃபிளிக்டா கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல வச்சுட்டு இந்த கொஸ்டின் எழுதணும். India has a vast basket of the diverse art and the cultural heritage which need institutional support and encouragement to address area critical for their survival and preservation. We need to preserve our art heritage because of the following reasons. Presently, many Indian art forms are on the verge of extinction, such as Manjusha painting of Bihar, traditional art of puppetry, Parsi embroidery, Naha craft, Dogra handicraft, which need protection and preservation. India has a unique identity in the world for its and culture, art, which represents the Indian civilization on world platform. And it vanishes, the uniqueness of India will get affected. For many tribal communities, art and craft is the source of the income. This is also a source of attraction for the tourism, which contributes to the economic development of the country. Art heritage also represents unity in diversity of India and builds in bridge between people living abroad to get connected with their native country. Art and culture is also a part of the soft power of the world politics. So இதுதான் இதோட ரீசன். இதுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கும் தனித்தனி ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எக்ஸ்டிங்ஷன் த்ரெட் இருக்கு. என்னென்ன த்ரெட் இருக்கு அப்படின்னா, என்னென்ன த்ரெட் இருக்கு அப்படின்னு சொன்னா, டெக்னாலஜிக்கல் டெவலப் ஆயிடுச்சு. பழைய டெக்னாலஜிக்கல்ல இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி ஒர்க்கு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ராய்டரி ஒர்க்கு கையில பண்ணுவாங்க, ஹேண்டிகிராஃப்ட் எம்ப்ராய்டரி இருக்கு. இப்போ அதுக்கு மிஷின் மேட் எம்ப்ராய்டரி வந்துருச்சு. ஹேண்டிகிராஃப்ட் எம்ப்ராய்டரி காணா போகுது. ஹேண்டிகிராஃப்ட் எம்ப்ராய்டரி காணா போறதுனால ஒரு ஆர்ட்டை ரொம்ப நாளா காணாம போயிருது. எக்ஸாம்பிள் பப்பட்ரி வந்து ஒரு காலத்துல என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு பெரிய ஆர்ட்டா இருந்தது. இப்போ வந்து மூவி, அதுக்கப்புறம் சீரீஸ், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், அதுல சீரீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப யாரும் பப்பட்ரி போய் பொம்மலாட்டம் போய் யாரும் பாக்குறது இல்லை. பட் பப்பட்ரிங்கிறது இந்தியாவோட ஹெரிட்டேஜுக்கான ஆர்ட்டுக்கான ஒரு விஷயம். இது யாருக்கு அப்படின்னா, ட்ரெடிஷ்னலா பப்பட்ரிய டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிடுறாங்க. எக்கனாமிக்கலாவும் சோசியலாவும் ஆர்ட் அண்ட் ஹெரிட்டேஜ் லெவல்லையும் அது பெரிய எஃபெக்ட் ஆகுது. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்தியன் சிவிலைசேஷன் வேர்ல்டு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. பட் அந்த ஐடென்டிட்டிக்கான அடையாளமா நமக்கு வேர்ல்டு ஆர்ட் அண்ட் ஹெரிட்டேஜ் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், கீழடி சிவிலைசேஷன்,
இது மாதிரியான சிவிலைசேஷன் வேர்ல்டோட பெஸ்ட் சிவிலைசேஷன்ஸ், அந்த நைல் ரிவர் சிவிலைசேஷன், எல்லோ ரிவர் சிவிலைசேஷன் காம்படிட் பண்ற மாதிரி இருக்கு. இதை ப்ரிசர்வ் பண்றதுனாலதான் வேர்ல்டு லெவல்ல நமக்கு ஐடென்டிட்டி, இந்தியாவுக்கான யூனிக் ஐடென்டிட்டி இருக்கு. அப்புறம் ட்ரைபல் பீப்புளோட வெல்ஃபேர்ங்கிறது ட்ரைபல் பீப்புளோட யூனிக் ஐடென்டிட்டியில தான் இருக்கு. யூனிக் ஐடென்டிட்டி தான் அவங்களுக்கான இன்கமா இருக்கு, சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்கு. பட் இந்த கல்ச்சுரல் எக்ஸ்டென்ஷன்னால ஆர்ட் அண்ட் ஹெரிட்டேஜ் அஃபெக்ட் ஆகுறது பெரிய அளவுக்கு அவங்களுக்கான லைஃப் த்ரெட் ஆகுறது, லைஃப் ஸ்டைல் லைவ்லிஹுட் த்ரெட்டா இருக்கு. அப்புறம் டூரிசம், ஆர்ட் அண்ட் ஹெரிட்டேஜ் டெவலப் பண்ற போது டூரிசம் பயங்கரமா டெவலப் ஆகும். ஆர்ட் அண்ட் ஹெரிட்டேஜ்ல நமக்கு தெரியும் பெயிண்டிங், மோனுமெண்ட்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், கன்ஸ்ட்ரக்டட் டெம்பிள்ஸ், இது மாதிரியான கன்ஸ்ட்ரக்டட் மாஸ்க், விஹார்ஸ், இது எல்லாமே டூரிசத்துக்கான பெரிய சோர்ஸ் ஆஃப் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்கான பெரிய ரோல் இதான் பிளே பண்ண போகுது. அப்புறம் சாஃப்ட் பவர், வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல இந்தியா சாஃப்ட் பவரா ஃபாலோ பண்றது இதுதான் ரொம்ப ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிடலாம். கவர்மெண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் மெனி இனிஷியேட்டிவ்ஸ் டு பிரசன்ட் த ரிச் art heritage of the country, such as seen to conservation of the wall painting. Example 1996-97, Ek Bharat Srastha Bharat program, tribal heart, geographical identification tag, GI tag to the local product, e-heart, etc. Apart from strict implementation of such program, government should provide financial assistance to the strengthen regional and local museum, preserve art heritage through virtual media, and promote local paintings and products like palette, mobile cover, pillow cover, etc. ஸோ இது மாதிரியான ஆர்ட் அண்ட் ஹெரிட்டேஜை ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷன் எழுதி முடிச்சுட்டா நமக்கு நல்லா இருக்கும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த சைனீஸ் அண்ட் அரப் டிராவலர்ஸ் இன் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. சைனீஸ் அண்ட் அரப் டிராவலர்ஸ் இந்தியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்காங்க டீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சைனீஸ் டிராவலர்ஸ் 3 பேர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஃபாகியான், யுவான்சாங், இட்சிங். ஃபாகியான், யுவான்சாங், இட்சிங் அப்படிங்கிற 3 பேரும் இந்தியாவோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜுக்காக இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, 3 பேருமே பை அக்கௌண்ட்ஸ் தன்னோட புக்கெல்லாம் என்ன விஷயம்லாம் பாக்குறாங்கன்னா டைரி ஈவெண்ட்ஸா எழுதி வச்சிருக்காங்க. என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அவங்கள பத்தி எழுத மாதிரி இருக்கும். அவங்கள பத்தியான விஷயத்த நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம அரப் டிராவலர்ஸ் இந்தியாவுக்கு நிறைய வந்திருக்காங்க. அவங்க இந்தியா பத்தி நிறைய எழுதி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு சொன்னா சுலைமான், அபு சயித், இது மாதிரியான நாட்கள்லாம் இந்தியாவுக்கு இந்தியன் ஹிஸ்டரி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எப்படி எழுதலாம்? முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹிஸ்டரி ஆஃப் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் ஈரா இஸ் அ daunting task owing to the lack of chronological records and subjectivity in the interpretation of the archaeological and literary sources. In this context, accounts of the foreign travelers who are eyewitnesses to the 11th, who were the events that occurred at the time, become an important source to corroborate other sources of the history. Chinese accounts of the Huayan, Yuanzhang and Yixing have proved to be the valuable source of the information of the Gupta period and the years of following in-depth Gupta rule. They provided the vital information about Huayan அப்படிங்கிறவர் யார் வந்தார் அப்படின்னா ஆரம்ப காலத்துல வந்தவர், சந்திரகுப்தா 2 பீரியட்ல வந்தவர். யுவான்ஷாங் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா நம்மளோட ஹர்ஷா பீரியட்ல வந்திருப்பாரு. ஹர்ஷா பீரியட்ல ஹர்ஷாவே புத்திசத்துக்கு கன்வெர்ட் பண்ணிருப்பாரு. மகாயான புத்திசம், ஹீனாயன புத்திசத்துல இருந்து மகாயான புத்திசத்தை மாத்திருப்பாரு. இட்சிக்கும் அப்படிதான். இதெல்லாம் குப்தா பீரியடோட போஸ்ட் குப்தா பீரியடுக்கு 2 இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வருது. சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. Fagian mentions about the Sandala untouchables living outside the village. This shows the untouchability was prevalent in the society as early 5th century AD. Existing political conditions. For example, Yuan account shows that during the Harsha's reign, 7th century AD, Pataliputra was in the state of decline, and on the other hand, Prayak and Kannauj is the primary religion of Sri. Even though the king is secular, he gave special privileges to one particular religion, so he was better known as that religious patron.
எக்ஸாம்பிள் அசோகா அப்படின்னு சொன்னா புத்திஸ்ட் ஒரு பேட்டர்னா தான் நம்மளால பார்க்க முடியும். சமுத்திரகுப்தா அப்படின்னு கேட்டா ஒரு பிராமணிசத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஹிந்துயிச ரூலரா தான் நமக்கு தெரியும். ரெண்டு பேருமே செக்குலர்னு தன்னை சொல்லிக்கிட்டாலும் அசோகா வந்து புத்திசத்தை ப்ரமோட் பண்ண அளவுக்கு எந்த ரிலிஜனையும் ப்ரமோட் பண்ணல. சமுத்திரகுப்தா ஹிந்துயிசத்தை ப்ரமோட் பண்ண அளவுக்கு வேற எந்த ரிலிஜனையும் ப்ரமோட் பண்ணல. அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரிலீஜியஸ் பேட்டர்ன் இருந்தது அப்படிங்கிறத அந்தந்த டிராவலர்ஸோட அக்கௌண்ட்ஸ் நமக்கு சொல்லுது. Nature of Buddhist doctrines, rituals, monastic institutions in India. For example, Yuan Song and its include provided vivid accounts of the Nalanda. Nalanda University இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாலந்தாங்கிறது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. நாலந்தாங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அது குமாரகுப்தா பீரியட்ல உருவாக்கப்பட்டது. குப்தா பீரியட்ல குமாரகுப்தா பீரியட்ல உருவாக்கப்பட்டது. இதுல வந்து யுவான் சாங்கும் இட்ஸையும் கையெழுந்திருப்பாங்க. பாகிஸ்தான் பேர்ல அது உருவாக்கப்படல. அவங்க சந்திரகுப்தா டூ பீரியட்ல இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அவங்களோட மொனாஸ்ட்ரிஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ரிச்சுவல்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியும். சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவை ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. ராபரி இல்ல, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இல்ல அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. பட் யுவான் சாங் பீரியட்ல ராபரி இருந்துச்சு, தெஃப்ட் இருந்துச்சு, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது மூலமா அந்த டைம் பீரியடோட ஹிஸ்டரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான வசதியா இருக்கும். அரப் அக்கௌண்ட்ஸ், அரப் டிராவலர்ஸ் சச்சஸ் மெர்ச்சன்ட்ஸ் யார் யாரு, சுலைமான், அபு சைத் provided vivid accounts on Indian culture and science, which are valuable sources to the study of the early medieval Indian history. Abu Said noted that most Indian princes, while holding court, allowed their women to be seen unveiled, highlighting there was no system of parda, veiling in upper class women in early medieval India. பர்தா முறைன்னு ஒண்ணு இருக்கு, முகத்தை முடிக்க இருக்கக்கூடிய முறை. அது நார்த் இந்தியால அப்பர் கிளாஸ் விமன்ல இப்பவும் பிராக்டிஸா இருக்கக்கூடிய முறை. அபு சைத் பீரியட்ல அது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கடுத்து அரப் டிராவலர்ஸ் ஆல்சோ ப்ரொவைடட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் த்ரூ த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ட்ரேட் கான்டாக்ட்ஸ் அண்ட் த வெல்த் விச் வாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டிரைவ்டு ஃப்ரம் த ட்ரேட் வித் இந்தியா. ட்ரேட் டிராவலர்ஸ் என்னன்னு தெரியும், அதை பத்தி தான் ட்ரேட் விண்டுங்கிறதே அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அரப் டிராவலர்ஸ் ஆஃப் த பீரியட் லைக் அல்பெருனி, Ibn Battuta had direct personal contact with the people of Indian subcontinent, which enabled them to give detailed first-hand information in their accounts about the economic, social and other activities of the people. அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. Though there are issues associated with the reliability of the accounts provided by these traveling owing to their personal biases, still they are key sources of finding out the missing links in the reconstruction of the Indian history. இந்த அக்கௌண்ட்ஸ் எப்போதுமே பேட்டர்ன் பண்ணி எழுதக்கூடியவங்க யார் பேட்டர்ன் பண்றாங்களோ அவங்கள புகழ்ந்து பாடக்கூடிய அக்கௌண்ட்ஸா இருந்தாலும், சில இடத்துல பிடிக்காதவங்களை கிரிட்டிசிசம், எக்ஸசிவ் கிரிட்டிசிசம் பண்றதா இருந்தாலும், ஆனா இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபில்லிங் கேப்பா இருக்கு. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இருக்கக்கூடியது ஒரு சேலஞ்சஸ். இது எல்லாம் ஒரு சேலஞ்சஸ். நமக்கு வந்து பெரியவரை புகழ்தலும் சிறியவரை இகழ்தலும் நம்மளோட இந்தியன் ஹிஸ்டரியில இயல்பான ஒரு விஷயமா எல்லா டைமும் இருந்ததுதான் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புடிச்சிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் இருக்கு. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Throw light on the significant thoughts of the Mahatma Gandhi in the present times. 2018 கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தியோட தாட் என்ன, மகாத்மா காந்தி என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொன்னா, சின்ன விஷயத்திலேயே பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட விஷயம். அதிதி தேவோ பவ, விருந்தாளிகளை நல்லா உபசரிக்கணும் அப்படிங்கிறது அவரோட விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ட்ரூத், சத்யா, அஹிம், அது ஒரு விஷயமா இருந்தது. பொய்யே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எங்கேருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டா ஹரிச்சந்திரா நாடகத்துல இருந்து கத்துக்கிட்டாரு, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் வைலன்ஸ் அப்படிங்கிறது அஹிம்சா. ஹிம்சானா இன்ஜுரி, அஹிம்சானா நான் இன்ஜுரி. தட் மீன்ஸ் நான் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட்டா இருக்கு. அதுக்கடுத்து சத்யாகிரகா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சத்யாகிரகா அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயும் ட்ரூத்தை சொல்லி தனக்கு டிமாண்ட நான் வைலண்ட் மெத்தட்ல ப்ரொடெஸ்ட் பண்றது பேரு சத்யாகிரகா அப்படின்னு பேரு.
கிரகன்னா வீடு, சத்தியான ட்ரூத். ட்ரூத் வீடாக கொண்டவர், ட்வெல்லிங் பிளேஸா நமக்கு சத்தியாவா இருக்கக்கூடியவங்க அவங்க தான். அடுத்து ஸ்வராஜ். ஸ்வராஜ், ஸ்வதேசி இதெல்லாம் இவரோட கான்செப்ட். ராம்ராஜ் அப்படிங்கிறது இவரோட ஐடியாலஜியா இருந்துச்சு, ராமராஜ்யம் உருவாக்கணும்னா. பட் இப்ப தேவைப்படுறது ஸ்வராஜ், எல்லாருக்கும் எல்லாமே அவங்களுக்கு தேவையானது அவங்களே உருவாக்கிக்கிறது தான் ஸ்வராஜ். ஸ்வதேசி அப்படிங்கிறது இண்டிஜினஸ் கூட்ஸ் சர்வீசஸ் யூஸ் பண்ணணுங்கிறது ஸ்வதேசி. ஃபாரின் கூட்ஸ் சர்வீசஸ் யூஸ் பண்ணாம இண்டிஜினஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஸ்வதேசி. ஸ்வராஜ், ஸ்வதேசி அப்படிங்கிறது இவங்களோட கான்செப்ட். அது மட்டும் இல்லாம ஹரிஜன் கேம்பெயின் அப்படின்னு ஒரு கேம்பெயின் போனது, அன்டச்சபிலிட்டி அகைன்ஸ்டான ஒரு கேம்பெயின். எல்லாரும் ஈக்குவல், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது அவரோட கான்செப்டா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோடது வந்து ஸ்வச் பாரத், ஸ்வச் பாரத் கேம்பெயின் அப்படின்னு ஒரு கேம்பெயின். ஸ்வச் பாரத் அப்படின்னா கிளீன்லினஸ் டு ஆல் அப்படிங்கிறது அவரோட கேம்பெயினா இருந்தது. அப்புறம் இவரோட வேற என்ன, இவரோட விஷயம் என்னன்னா ரைட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி வாங்கணும். எல்லாரோட ரைட்ஸ், டிப்ரெஸ்ட் கிளாஸஸா இருக்கட்டும், விமனா இருக்கட்டும், பெசன்ஸா இருக்கட்டும், ஆர்டிசன்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது, ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் டு ஆல் அப்படிங்கிறது இவரோட வேலையா இருந்துச்சு. இப்போ ஒன்னொன்னே நம்ம என்ன நல்லா இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வயலன்ஸ். நான் வயலன்ஸ்ங்கிறது இன்னைக்கு பெரிய த்ரெட்டா சொசைட்டில லா அண்ட் ஆர்டர் கிரைசிஸ் உருவாக்குறது வயலன்ஸ். caste based violence, political party ideology based violence, religious violence, communal violence, linguistic violence, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயலன்ஸ் இருக்கு. இந்த வயலன்ஸ் வந்து நான் வயலன்ஸ் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குது. இதுக்கெல்லாம் காந்தியோட அஹிம்சா தான் ரொம்ப விஷயம். சத்தியாகிரகா அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் மெத்தட். இன்னைக்கு நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா burning up the bus, burning up the train, இது மாதிரி அக்னிவீர் மூமெண்ட் ஸ்கீமுக்கு அகைன்ஸ்டா பெரிய வன்முறை வச்சது நார்த் இந்தியால. அது மாதிரி இந்தியா முழுவதும் நான் வயலண்ட் மெத்தட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணணும், ரெசிஸ்ட் பண்ணணுங்கிற ஐடியாலஜி இப்ப தேவைப்படுது. ஸ்வராஜ் இன்னைக்கு வந்து நியூ குளோபலைசேஷன், நியூ இம்பீரியலிசம், நியூ கலோனியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த டைம்ல சாவர்னிட்டி ஆஃப் இந்தியாவை ப்ரிசர்வ் பண்றதுக்கு நமக்கு கட்டாயம் தேவைப்படக்கூடியது வந்து ஸ்வராஜ். ஸ்வராஜ்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், அத காந்தி சொல்லியிருக்காரு. அடுத்து நான் சொன்னது ஸ்வதேசி. அதுதான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, அசம்பிள் இன் இந்தியா, நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், பாரத் மாலா பரியோஜனா மூலமா, சாகர்மாலா, இதெல்லாமே இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட், இண்டிஜினஸ் கூட்ஸை நம்ம இந்தியாவிலே உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லி உருவாக்குறது எல்லாமே ஸ்வராஜ் அண்ட் ஸ்வதேசி கான்செப்ட் தான். அதுக்கடுத்து ஸ்வச் பாரத். ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது காந்தியோட ஐடியாலஜி. ஹெல்த்துக்கு நம்ம இந்தியா எக்ஸ்பென்ஸ் பண்றது குறையும் நம்ம ஸ்வச் பாரத்தை அதிகமா ப்ரமோட் பண்ணா. அது ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ இந்தியாவா மாற்றுறதுக்கு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முயற்சிகள். அதுக்கடுத்து அன்டச்சபிலிட்டி, பெரிய பிரச்சனை, 2000 year old ஈவில் ஸ்டில் பிராக்டிஸ்டு. ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியான்னு எந்த டிஃபரன்ஸ் இல்லாம ரூரல் அர்பன் பேக்ரவுண்ட் எல்லா இடத்துலயுமே இந்த பிரச்சனை இந்தியா முழுவதும் இருந்துட்டே இருக்கு. இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம இந்தியா ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால அன்டச்சபிலிட்டியை எலிமினேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இதோட ஸ்கீம். அடுத்து நம்ம டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்டா ரைட்ஸுக்கு எல்லாரும் கிடைக்கணும், ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொன்னேன். அதுக்கு விமன் எம்பவர்மெண்ட், ட்ரைபல் எம்பவர்மெண்ட், ஆர்டிசன்ஸ், பெசன்ஸ் எம்பவர்மெண்ட், இதெல்லாம் ஒரு விஷயம் வந்து காந்தி இவங்க எல்லாருக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணாரு, ரெசிஸ்ட் பண்ணாரு, ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணாரு. இதெல்லாம் நம்ம காந்தியன் தாட்ஸை பார்க்கணும். இது மட்டும் இல்லாம கம்பேஷன், பஞ்சுவாலிட்டி, சானிடேஷன், அதெல்லாம் அவரோட ஐடியல்ஸ். இந்த வேல்யூஸ் எல்லாம் உருவாக்கணும். All ideals and thoughts of Mahatma Gandhi were reached by him via the process of lifelong experimentation with the truth, and this makes the Gandhian thoughts most significant in what also being called by the few as post-truth era. So இதுதான் அதோட விஷயம். Why is Indian regional navigation satellite system needed? How does it help in the navigation? Indian regional navigation system, NAVIC அப்படின்னு பேரு. Navigation with Indian constellation. Navigation with Indian constellation is an independent and indigenous regional navigation. Independent and indigenous regional navigation satellite system developed by India. It is set of 8 satellites which will be located in suitable orbital slots
geostationary and geosynchronous. It makes India only with the sixth country in the world to have its own navigation system. These frees India from dependence on countries for navigation. GPS, GLONASS, Galileo இதெல்லாம் அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியது. ஜிபிஎஸ்ங்கிறது யூஎஸ்ல இருக்கு, GLONASஸ்ங்கிறது ரஷ்யா இருக்கு, இன்னொன்னு இது மட்டும் இல்லாம ஜப்பான்ல இருக்கு, பெய்டு அப்படின்னு சொல்லி, குவாசி ஜெனிட் அப்படின்னு ஜப்பான்ல இருக்கு. ஸோ இது மாதிரி இந்தியா வந்து டிபெண்டன்ஸ் இல்லாம இந்த மாதிரியான மற்ற கண்ட்ரீஸோட நேவிகேஷன் சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணாம இந்தியாவுக்கான ஓன் நேவிகேஷன் சிஸ்டத்தை உருவாக்குறது பேர் தான் நேவிக் அப்படின்னு பேரு. நேவிக் அப்படின்னா நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு பேரு. Given that it is primary service area is India and other regions extending up to 1,500 kilometers from the boundary, it is expected to be more accurate, better than 20 meter or reliable. Also, this will also solidify India's position as a regional power. NAVIC will be open for use by India's neighbors as well. Further, it will help meet local user requirements of the positioning, navigation and timing services. Navigation, IRNSS will provide two types of the navigation services. Standard positioning services for all users, SPS and பேரு. Restricted services, encrypted services by the authorized users. ரெண்டு சர்வீசஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சர்வீசஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூசர்ஸும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்டட் சர்வீசஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் சர்வீசஸ் மட்டும் தான், ஆத்தரைஸ்ட் யூசர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். The signal broadcast by the IRNSS satellite will transmit navigation services signals, timing and position information to the users. This data will be used to give users visual and voice navigation assistance. This will form the basis for a variety of navigation applications. Land navigation, marine navigation, aerial navigation, land traffic management, tracking trains movement, land survey, etc. Marine navigation, fisherman, merchant ship, port operations, disaster management, etc. Aerial navigation, civil aviation, military aviation அப்படின்னு சொல்லி இது மாதிரியான எல்லா ஏவியேஷனுக்கும் இந்த IRNSS நீட் பண்ணது. இந்தியன் நேவிகேஷன் சிஸ்டம்ல பெரிய ரெவல்யூஷன் இதான் வரப்போகுது. இன்னொன்னு இது வரனால இண்டிஜினஸ் டெக்னாலஜிக்குள்ள காம்படிஷன் வரும். ஜிபிஎஸ்க்கும் நமக்கும் காம்படிஷன் வரும். இண்டிஜினஸ் டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆகும். இது வந்து காம்படிஷன் வந்து டெவலப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிரைவசி, அக்யூரசி இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த நம்பியிருக்க தேவையில்லை. நம்மளே இண்டிஜினஸா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட டேட்டா மூலமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின், why is India taking keen interest in resources of Arctic region? According to the Ministry of External Affairs, India's interest in Arctic region, commercial, strategic, environmental and scientific pursuant in this 2013, India gained observer status in the Arctic Council. என்னென்னலாம் பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, பொலிட்டிக்கல் நேச்சர் ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ். ஆர்டிக் ரீஜியன் ஹோல்ட்ஸ் oil and natural resources which can boost India's energy security and diversify its energy imports, especially when West Asia is under the geopolitical turmoil. Arctic is also an abundant source of fishing. Arctic is also a abundant source of fishing. So அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுக்கடுத்து potential for newer shipping routes. As global climate warms up and polar ice reaches, new paths between Asia, Europe and North America become open, which can reduce cost of transportation for India's exports and imports. For example, the northern sea route, the mostly frozen seaway, can become the navigable throughout the year. Arctic sea open ஆயிடுச்சுன்னா, மெல்ட் ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து ஈஸியா யூரோப் போறதுக்கு ரொம்ப ஹர்டல் பண்ணி சூயஸ் கேனல் வழியா, ரெட் சி வழியா, மெடிட்டரேனியன் சி வழியா போயிட்டு இருக்க தேவையில்லை. ஈஸியா நம்ம ரஷ்யாவோட சப்போர்ட்டோட ரஷ்யாவோட கோஸ்டல் ஏரியாலே, நார்தர்ன் கோஸ்டல்ல போயிடலாம். இன்க்ரீஸ்டு வல்னரபிலிட்டி ஆஃப் த கோஸ்டல் கம்யூனிட்டிஸ். மெல்டிங் ஐஸ் ஆன் லார்ஜர் ஸ்கேல் கேன் மேக் இந்தியாஸ் கோஸ்டல் சிட்டிஸ் மோஸ்ட் வல்னரபிள் டு சீ லெவல் ரைஸ். மெல்டிங் ஐஸ் எப்படி நடக்குது, இதனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இயர்லி ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுது. Potential for joint research on environmental issues. Joint research with countries like Norway can help India in better research on issues
related to the aerosol radiation. Space weather, glacier cycles, which are mandate of the Himatri Research Station. Geopolitical importance, while a treaty for Arctic, a global common being negotiated, it is a strategic necessity. It would uh, India's favor. Also, India needs to make investment to match Chinese investments in Arctic. So, அதனால இந்தியா ஆர்டிக்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைனா ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம தடுத்துட்டு இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்தணும். அது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒய் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. Define Mandelbrot and explain its role in the plate tectonics. Mandelbrot அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு கோர் மேண்டல் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லி 3 லேயர் இருக்கு. இன்னர் லேயர் கோர், மிடில் லேயர் வந்து மேண்டல், அப்போ அவுட்டர் லேயர் வந்து கிரஸ்ட். இந்த கீழேந்து வரக்கூடிய அந்த மேக்னட்டிக் மேக்மா வந்து வெளியில வந்தா லாவா மாறும். இது வந்து மேண்டல் ரீஜனோட திக்னஸ் கம்மி பண்ணுது. மேண்டல் ப்ளூம் இஸ் upwelling or abnormality hot rock with the earth's mantle which carries heat upward in the narrow rising columns driving by heat exchange across the core mantle boundary. Eventually the rising column of the hot rock reaches the base of the lithosphere where it spreads out, forming a mushroom shape cap to bloom. Heat transferred from the plume raises the temperature in the lower lithosphere to above melting point and forms the magma chambers that feed volcanoes at the surface. It is secondary way through which Earth loses heat. In 1971, geophysicist W. Jason Morgan developed the hypothesis of the Mandelbrooms. Mandelbrot in plate tectonics. The role of Mandelbrooms in plate tectonics. Mandelbrot transport primordial mantle material from the below the zone of the Arctic convection, produce the time progressive volcanic chains, take up contained continents, and acts as a driving force for the plate tectonics. The narrow conduits of the deep mantle material rise through the solid mantle before the spreading out laterally in the upper asthenosphere. From there, they cause the lithosphere to swell and shear as the heat from the bloom increase in the temperature of the lower lithosphere. Mantle blooms are also thought to be the cause of the volcanic centers known as the hotspots and probably have also caused the flood basalt. As the bloom remains anchored at the core mantle boundary and it does not shift to the position over time, a string of the volcanoes is created when the lithosphere plate moves. The formation of the Hawaiian island and Emperor Seamount chain is the middle of the Pacific plate or caused by the plant plume. ஸோ இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டினை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் அதை கேட்கறாங்கன்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் த டெட் ஜோன்ஸ் ஆஃப் மரைன் எக்கோசிஸ்டம்? டெட் ஜோன்னா ஆக்சிஜன் இல்லாத ஜோன் பேரு டெட் ஜோன். Dead zone is a more common term of the hypoxia. Hypoxia na oxygen illada zone, which refers to the reduced level of oxygen in the water in some parts of the world oceans and larger lakes. In 2004, Global Environmental Outlook yearbook published the UN Environmental Program reported 146 dead zones in the world's oceans. One of the largest dead zones from the Gulf of the Mexico, where Mexico every spring. Hypoxic zones can occur naturally, but climate change, nutrients runoff from the land, eutrophication are leading to the
algal bloom and causing further depletion of the oxygen level in water. As a result, dead zones are spreading much faster than space. Consequences of the spreading dead zones on marine ecosystem. The robust dissolved oxygen is in ocean water results in the loss of the marine life. Thus, the habitats which were teeming with life becoming biological desert. Toxic algal blooms release toxic that can poison fish, mollusks, and marine mammals, etc. It is affecting marine ecosystem by altering its food chain. The reproductive problems of emanate from the oxygen level depletes. There is a lower egg count and less spawning. Slow moving of the pattern dwelling creatures like creatures like plants, loose robustus, and oysters are unable to escape the dead zone and face extinction. Next, when fast moving marine species flee from the dead zone, occupy a few habitat. They cause a surrounding, they cause the overcrowding, there is overcrowding of the habitats and affect extraordinary services over there. It is clear that spread of the dead zones can affect the more marine ecosystem and have socio-economic to human dependency on marine goods and services. இதுதான் அந்த டெட் ஜோனை பத்தி பேசுறது. டெட் ஜோன்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஆக்சிஜன் இல்லாத சோன், ஹைபாக்சியா சோன் பேரு. ஏன் டெட் ஜோன் உருவாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல ஆல்கல் ப்ளூம் அதிகமா இருந்துச்சுன்னா டெட் ஜோன் அதிகமாயிரும். ஆல்கல் ப்ளூம் எதனால வருது அப்படின்னு கேட்டா நியூட்ரிஷன் என்ரிச்மெண்ட்னால நடக்கும். எப்படி நியூட்ரிஷன் என்ரிச்மெண்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டா, ரன் ஆஃப் வாட்டர், சாயில இருக்கக்கூடிய ரன் ஆஃப் அதிகமா இருக்கும்போது நியூட்ரிஷன் என்ரிச்மெண்ட் நடக்கும். அந்த நியூட்ரிஷன் என்ரிச்மெண்ட் அந்த ரீஜனை பயங்கரமா அஃபெக்ட் எரோட் பண்ணி விட்டு போயிடும். எரோட் ஆகும்போது அது எங்க டெபாசிட் இருக்கும், பக்கத்துல இருக்க வாட்டர் பாடிஸ்ல தான் வந்து டெபாசிட் ஆகும். அந்த ரீஜன்ல அது ரொம்ப மாத்திரும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னும் யூட்ரோபிகேஷன் ஒரு ப்ராசஸ். யூட்ரோபிகேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ் என்னன்னா, நமக்கு ஃபெர்டிலைசர்ஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல போடக்கூடிய ஃபெர்டிலைசர் நியூட்ரிஷன் ரிச்சா இருக்கும். அந்த நியூட்ரியன் ரிச் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம அதுல போடும்போது அது அந்த இடத்துல கண்டினியூஸா அக்குமுலேட் ஆகி நியூட்ரியன்ஸோட மட்டும் நியூட்ரியன்ஸ் ஆட் ஆகிறது ஆல்கல் ப்ளூம்ஸையும் அதிகமாக்கிடும். ஆல்கல் ப்ளூம்ஸ் கிளீன் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சர்வைவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ச்சா கன்வெர்ட் பண்ணிட்டு, ஸ்டார்ச் இந்த சென்ஸ் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நல்ல ஆக்சிஜன் கண்டென்ட் எல்லாம் மேல போக போக கம்மியாயிரும். ஸோ இதுதான் இதோட பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம நிறைய மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இதுக்கான மெஷர்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த டாபிக்ல நம்ம பார்த்த விஷயம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, question number 8 என்ன கேட்டிருக்காங்கன்னா, caste system is assuming new identities and associated forms, hence caste system cannot be eradicated in India. Comment. caste system எல்லா இடத்துலயும் இருக்கு, அது புது புது ஐடென்டிட்டிஸா எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த நியூ ஐடென்டிட்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, கொஞ்ச நாள்ல அது எராடிகேட் பண்ண முடியாத அளவுக்கு இது ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கமெண்ட் பண்றது வந்து என்னன்னா, ஆன்சர் பண்ணணும். இதுக்கு கேஸ்ட்ங்கிறது நமக்கு தெரியணும். கேஸ்ட்ங்கிறது ஒரு பிராட் ஹைராரிக்கல் institutional arrangements along with the basic social factors like birth, marriage, food, sharing, etc. are managed in hierarchy of rank and status.
These subdivisions are traditionally linked to the occupations and decided the social relations with respect to the upper and lower caste. The traditional hierarchical ordering of the caste was based on the distinction between the purity and pollution. Higher caste எல்லாம் highly pure ஆகும், lower caste எல்லாம் highly polluted ஆகும் இந்த சொசைட்டில பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் purity and pollution. While the manifestation of the order has changed to a large extent in the recent times, the system itself has not changed much. For example, even though untouchability and caste-based discrimination is based on barred under the Constitution of India, occupations like marriage commissary have the majority of the workers from lower the caste. New identities of association, inner identity, political identity. In contrast to the older structure, the various caste communities like asserted themselves by forming the political parties based on the caste identities. Example, Bahujan Samaj Party. Bahujan Samaj Party அப்படிங்கிறது டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும், அடுத்து political mobilizations based on the caste-based ICing. லிங்காயத் demand to be considered as a minority community. லிங்காயத் வந்து தங்களை ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு சொல்லி கர்நாடகாவில் கேட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரியான டிமாண்டும் இது பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குது. எக்கனாமிக் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பாலிசிஸ் targeting the backward caste and scheduled caste have benefited by only sections of the population. These sections have emerged as the elite. This has created divisions within the backward caste. Also, the welfare policies have led to social stigma among the caste which are not included. These policies have strengthened the caste-based mobilization. For example, dominant caste like Maratha, Kapurs, and Patidas have been demanding the reservation. Society empowered and land-holding communities like Jat have mobilized themselves and have demanded the reservation. Social identity. Social, under the impact of the globalization and technological advancement, the strict course of the marriage and the inheritance have diluted with more inter-caste marriage taking place. Caste groups like Kamp Panchayat have been brought under the scrutiny of the judiciary. The expression of the social exclusion and maintaining the caste-based division by the communities has, however, not vanished, but has changed to become more subtle. For example, the matrimonial advertisements are frequent in the newspapers that especially demand brides and grooms for particular communities. Even religion that do not follow a caste system like Muslims and Christianity have observed caste-like discrimination. Dalit who have converted the Christianity have separate graveyards in states like Kerala. Conclusions. Considering all these divisions offer solidarity and psychological strength to various marginalized groups, even if the caste-based discrimination is diffused through legislative enforcement, the divisions of the identity will be difficult to erase. இதுதான் இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயமா. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா conclusion. Considering these divisions offer solidarity and psychological strength, various marginalized groups, even the caste-based discrimination is diffused through legislative enforcement. The divisions of the society will be difficult to erase. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் எழுதலாம். இந்த கமெண்ட்டுக்கு நம்ம அப்போஸ் பண்ணி எழுதலாம். பெரிய சோசியல் ரிஃபார்ம்ஸ் வரும்போது அதை எராடிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்ட்டின் லூதர் இன் ஜெர்மனில சொசைட்டில பெரிய சேஞ்ச் கொண்டு வந்த மாதிரி இந்தியால நமக்கு பெரிய லீடர்ஸ் எல்லாம் உருவாகியிருக்காங்கல்ல. ராஜாராம் மோகன் ராய் இன் பெங்கால், ஜோதிபாய் பூலே, சாவித்ரிபாய் பூலே இன் மராத்தா ரீஜியன், மகாராஷ்டிரா ரீஜியன், நாராயண குரு, நாராயண தர்ம பரிபாலன சபான்னு உருவாக்கின நாராயண குரு இன் கேரளா, ஐயா வைகுந்தர் இன் சதன் தமிழ்நாடு, ஈவிஆர் பெரியார் இன் தமிழ்நாடு, அப்புறம் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதுல உருவாக்கின அயோத்திதாச பாண்டிதர், இது மாதிரியான லீடர்ஸ் எல்லாம் இந்தியாவில ஈக்குவாலிட்டிக்காக கேஸ்ட் சிஸ்டத்துக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரியான சோசியல் ரிஃபார்மர்ஸ் புதுசா நிறைய உருவாகும் போது கேஸ்ட் சிஸ்டம் எண்டாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். டெவலப்மெண்ட் நாலேஜ் சிஸ்டம் வரும்போது சொசைட்டி அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. கேஸ்ட் சிஸ்டம் எரைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்ட்டையும் எழுதி நம்ம இதுல முடிக்கிறது ரொம்ப 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 நல்லது. அப்படி முடிச்சா நமக்கு இன்னும் நிறைய மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து
Question number 9 என்ன கேட்டிருக்காங்கன்னா, despite the implementation of the various programs for eradication of the poverty by government of India, poverty is still existing. Give reasons. எப்போதுமே பாவர்ட்டி இல்லாத உலகத்தை உருவாக்கணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். பட் பாவர்ட்டிங்கிறது இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. பாவர்ட்டிங்கிறதுக்கான டெஃபினேஷன் ஒரு இன்ட்ரோடக்ஷனா கொடுக்கலாம். பாவர்ட்டிங்கிறது சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன் இன் விச் a part of the society is unable to fulfill its basic requirements. Reducing the poverty has become an international concern on SDG 1 targets to end the poverty in its forms everywhere. Removal of the poverty has been prime focus on Indian policymakers. Integrated rural development program initiated in the early 1980s was one of the early poverty alleviation programs. Since then, a large number of the programs and schemes have been launched, but they have not been able to give the desired results. Reason for the existence of the poverty in India are numerous already functional poverty alleviation programs work in silos. There is no systematic attempt to identify the people who are below poverty line to determine and address their needs and enable them to move away above the poverty line. There are cases of the corruption in the education of the beneficiaries. There is also a lack of authentic data at the every level. Typically low administrative capacity coupled with the problems of implementation at the state level has been resulted in the under-utilization of the fund. Leakage at the different levels has led to the diversion of the resources meant for deprived ones. These programs have focused on top-to-bottom approach, but such approach lacks the coordination in decision making, causes flocking of the funds and asymmetry in the distribution. Poverty eradication is in a country with a huge population like India needs to involve programs and policies with the bottom-up approach, technological inventions, and the mix of innovative ideas like the universal basic income, etc. So, இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது மட்டும் இல்லாம வேற என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்தியாவில பாவர்ட்டிக்கான விஷயம் வந்து கேஸ்ட் சிஸ்டமும் பாவர்ட்டியும் இன்டர்லிங்கடா இருக்கு, ஆக்குபேஷனும் பாவர்ட்டியும் இன்டர்லிங்கடா இருக்கு, ரீஜனல் டைவர்சிட்டி அதாவது ரூரல் அர்பன் டைவர்சிட்டிக்கும் பாவர்ட்டிக்கும் லிங்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட் சிஸ்டம்னா புவர் வந்து அண்டர் டெவலப்டு பீப்புள் எல்லாம் லோவர் கேஸ்ட் பீப்புளா ரொம்ப நிறைய பேக்வர்டு பீப்புளாகவும் நிறைய பேக்வர்டு கேஸ்ட் பீப்புளாகவும் நிறைய இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்குபேஷன் ஹை ஸ்டேட்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே அப்பர் கேஸ்ட் பீப்புளுக்காகவும், புவர் ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரீட் ஸ்வீப்பர்ஸ் எடுத்தீங்கன்னா நான் ஸ்கேவெஞ்சர்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னா சொசைட்டில ரொம்ப புவர் பீப்புளா இருக்காங்க. அவங்க கேஸ்ட் வைஸும் அந்த சோ கால்டு சொசைட்டி டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய கேஸ்ட்ல லோவர் லேடர்ஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி பினான்சியல் செட்டில்மெண்ட்ஸ் யார்கிட்ட பினான்சியல் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி புவர் பீப்புள்கிட்ட அது போய் பினான்சியல் இன்க்ளூஷன் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அர்பனுக்கும் ரூரலுக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா ரூரல் ஏரியா வந்து பாவர்ட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாவும் அர்பன் பாவர்ட்டி வந்து மினிமமாவும் இருக்கு. அர்பன்ல இருக்கக்கூடிய பாவர்ட்டி வந்து சம்திங் டிஃப்ரெண்டாகவும் ரூரல்ல இருக்கக்கூடிய பாவர்ட்டி டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். இந்த பாவர்ட்டியை நம்ம ரெண்டா கிளாஸிஃபை பண்ணணும். என்னன்னா அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி. அர்பன் பாவர்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஹெல்த்தி எஜுகேஷன் கிடைக்காது, ஹெல்த்தி என்வரான்மெண்ட் கிடைக்காது, இதெல்லாம் ரிலேட்டிவ் பாவர்ட்டில இருக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்துல ரூரல் பாவர்ட்டில இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் எஜுகேஷன் இதெல்லாம் புவரா இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கும். அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்னலாம் அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் ஃபுட்டு, ஷெல்டர் இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம்லாம் அவங்களுக்கான பாவர்ட்டியா இருக்கக்கூடிய விஷயம். பட் ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்தை தாண்டி வேற குவாலிட்டியான என்வரான்மெண்ட் அமையணும் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பாவர்ட்டிக்கான விஷயம். அந்த ரிலேட்டிவ் பாவர்ட்டிக்கான விஷயத்துலதான் எண்டு பண்ணணுங்கிறதுக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே அப்சல்யூட் பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணணும்னு தான் பேசுறாங்களே ஒழிய ரிலேட்டிவ் பாவர்ட்டியை எண்டு பண்ணணுங்கிற விஷயத்த யாருமே பேசுறது இல்லை. இந்த ரிலேட்டிவ் பாவர்ட்டி எண்டு பண்ணதுக்காக தான் ஈக்குவாலிட்டி இன்ஷூர் பண்ண முடியும். ஆர்டிகல் 14, 15, 16 அது மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கோமே ஈக்குவாலிட்டி இதெல்லாம் பண்ணணும், இன்டகிரேட்டட் அப்ரோச் இருக்கணும்,
கேஸ்ட் பேஸ்டு கிளாஸ் இது மாதிரியான விஷயத்தையும் நம்ம வந்து எண்ட் பண்றதுக்கான வேலைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. How Indian concept of secularism is different from the Western model of secularism? அப்படின்னு கேட்டா, the term secular அப்படிங்கிறது rather than separate from religion அர்த்தம். செகுலரிசம்ங்கிறது வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய செகுலரிசம் வந்து அதர் கண்ட்ரீஸ்ல நெகட்டிவ் செகுலரிசம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அப்படி இருக்கு. இந்தியன் செகுலரிசம் வந்து பாசிட்டிவ் செகுலரிசம். பிரின்சிபல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட், அதுதான் நம்மளோட இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செகுலரிசம். எல்லா ரிலிஜியன்ஸையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவோம், பட் பிரின்சிபல் டிஸ்டன்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எல்லா ரிலிஜனையும் பேட்டர்னைஸ் பண்ணுவோம், எதையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒண்ணுக்கு இன்னும் கிடையாது. The term secular literally means worldly rather than spiritual, not relating to religion or bound by monastic restrictions. It means that the spheres of the secularism and religion are distinct, independent and exclusive and separate without the overlapping zones. The Indian concept of secularism differs from Western model of secularism. As secularism emerged in the Western Europe as an opposite ideology to search hegemony and as protest against the wars and massacres in the name of religion. Secularism thus originated an anti-religious principle. On the other hand, Indian concept of secularism is not a rejection of the religious practices. In Indian context, secularism means equal respect for all faith and the state keeping itself impartial in not preferring one religion over other. Secularism in India does not stand for abolition of religion, unlike in the West, but only for the separation of the state from the religion, while accepting the identities of the various religious groups and their freedom to propagate. The Indian concept of secularism limits all the practices to private life and negate every idea of mixing religion in the public life. The uniqueness of Indian secularism is that it admits the freedom of religion, unlike its Western counterpart that avoids the religion. The religious freedom granted in the secular concept makes the consolidation of the religious people under one umbrella a reality in India. Next question number 11 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The Bhakti movement received a remarkable reorientation with the advent of Sri Chaitanya Mahaprabhu. Chaitanya Mahaprabhu அப்படிங்கிற ஒரு பக்தி சைண்ட், வெஸ்ட் பெங்கால்ல இருந்தவர். அவர் வந்து மிடிவல் இந்தியால ரிவைவல் ஆஃப் ஹிந்துயிசத்தை கொண்டு வர்றதுக்காக ரொம்ப பாடுபட்டவர். இது வந்து இஸ்லாமிசத்துல ரிவைவலிசம், சுஃபிசத்தோட சுஃபிசம் சொல்லுவான். சுஃபிசத்துக்கு பேரலா ஹிந்துயிசத்துல ரிவைவலிசம் நடந்த டைம் இது. Indian social setup during the medieval period was based on the Brahmanism, characterized by rigid caste divisions, rituals and methods of the prayer. Bhakti movement was a reformative movement characterized by intense devotion or love for God. The movement focused to reform Indian society, which was shadowed by Brahminical dominance. Bhakti movement started from South India in the form of Vaishnavite and Saivite sect, commonly known as Alvas and Nayanmas respectively. Early in the 16th century was marked by the rise of Bhakti saint Sri Chaitanya Mahaprabhu. In the early India, he was Vaishnavite saint and ardent follower of Lord Krishna. According to his followers, he was an incarnation of Lord Krishna. Chaitanya Mahaprabhu preached love, compassion and non-violence. So he was a Brahmin. He condemned the caste system and emphasized on equality for all. According to him, true worship lay in love and devotion. Bhakti movement is known as transcend the practice of the strict rituals and religious practices. Chaitanya Mahaprabhu is known to have revolutionized and reoriented Bhakti movement, giving it impetus through the simplicity of the teachings, propagating the Bhakti idea through his disciples, instructing them to write books, and overall making it as a mass movement. The first mandate by Sri Chaitanya Mahaprabhu to his disciples was to go to each house and ask people to chant Hari Bol. By this, he propagated amongst the people the practice of Namasimaran, a mode of the devotion of the love of the God.
Further, the propagated his message Haribol through the Sanskrit mandali. In this mandalis, devotees used to chant using sing and dance to Sanskritan chanting of the Hari Bol and combined dance and chant. Mahaprabhu brought people from different caste, creed, religion, and sects together. The message of the Chaitanya Mahaprabhu or Gaudiya school of thought is now propagated through the ISKCON movement across the world. It has practiced devotees from the world. In the other words, it can be said Sri Chaitanya Mahaprabhu not only revolutionized Bhakti movement but also universalized it. ISKCON அப்படின்னு நமக்கு கிருஷ்ணா அவரோட அவதாரம் வேர்ல்டு முழுவதும் இஸ்கான் டெம்பிள்ஸ் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபுவால உருவாக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. Discuss the weather formation of the new states in recent times is beneficial or not for the economy of India. Recently, formed state of Telangana has continuously been among the top ranks in the list of the ease of doing in the country since its formation. Administrative convenience for the state and the equitable distribution of the resources, regional development strengthens the equitable and systematic growth of the India. Benefits from the creation of the new states. Economic Survey 2016-17 stated that smaller states in India trade in the trade more than the rest. Smaller states offer better and efficient administration, which leads to creation of the infrastructure, strengthening the connectivity in the area, expand its access to the market, and boost trade for the overall economy of the country. People of the region gain control over its resources, and an organic model of the growth can emerge for address their economic aspirations. Political stability that arises from the better representation of the people creates the conducive environment for investments in the region, thereby encouraging regional economic development. The new states can have political freedom to frame legislations that address the unique and special economic problems of the region affected by geographical location, sociological conditions, technological advancement, availability of the human capital, etc. Factors that can hinder the economic growth following the creation of the new states. New states may find itself lacking in infrastructure, administrative or industrial, which requires time, money and effort to build. As we observed in the creation of the Telangana from Andhra Pradesh, the stabilization of the government and administrative institutions require time for resolution of various issues such as division of asset, fund and state civil services. Also, the creation of the sustainable linkage from other parts to the newly formed state's capital can take time, affecting the overall economic stability in the country. Territorial issues, disputes over the water sharing, example, Krishna water dispute between Telangana and Andhra Pradesh, Karnataka and Maharashtra, disagreements over capital as observed in case of Andhra Pradesh and Telangana over Hyderabad, are some of the issues that can hinder the economic progress of the states and the country. Mere creation of the new states out of existing ones cannot guarantee the faster and inclusive economic development in the region. The economic benefits from the creation of the new states can only be reaped if it is followed by establishment of the good governance, sustained social political stability, and a better coordination with the rest of the country. ஸோ இதுதான் நடக்கிற விஷயம். நிறைய ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆகுறத சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா ஒரு வெப்சைட்ல கூட கொடுத்துருந்தாங்க, இந்தியா வந்து 50 ஸ்டேட்ஸா பிரிக்கணும், அப்பதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த 50 ஸ்டேட்டா பிரிக்கிறதோ அது மட்டுமே பத்தாது, குட் கவர்னன்ஸ்ங்கிறது வேணும் அப்படிங்கறத நம்ம சொல்லி முடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 13 என்ன கேட்டிருக்காங்கன்னா, the indentured labor was taken by British from India to other colonies. Have they been able to preserve their cultural identity over others? Indentured labor was a system of bonded labor that was instituted following the abolition of the slavery through the British Empire in 1833. As newly free men and women refused to work for low wages and sugar,
tea plantation and rail construction projects in British colonies, West Indies, Fiji and Mauritius, Ceylon. In 19th century, people were recruited as indentured labor from regions like eastern Uttar Pradesh, Bihar, central India and the dry district of Tamil Nadu. As these regions experienced many changes, such as decline of cottage industries, rising land rents, clearing of the land for mines and plantations, all these affected lives of the poor as they failed to pay their rent and became deeply indebted, forcing them to migrate in search of the work to escape poverty and famine. India's large population provided the British Empire with the steady source of the workforce. Thus, British exploited both the vulnerability and readily available large population. Once placed in the British colonies, festivals such as Muharram, Holi served as a pleasant link to preserve this cultural identity. In Trinidad, the annual Muharram procession was transformed to Carnival Hosai for the Imam Hussain drawing a large crowd. To protect the religious of the Rastafari mission, popularized by Pope Morley, reflects the social and cultural links with the Indian migrants to Caribbean. Chutney music became popular in Trinidad. Bollywood kept alive the cultural identity among the indentured labor. A rigid caste system of the Indian society melted as indentured people identified more with Indianness, promoting fraternal feeling. Initiatives such as No India program are conscious efforts by government of India to ensure minimum of the new generation with the Indian ethos. However, the Sri Lanka 13th Amendment to the Constitution is a reminder that quest to preserve the cultural continues in some places. By and large, indentured labor have been able to repair their cultural heritage and renew their links with the India, both as a potent act of resistance and a powerful affirmation of their distinctness. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்டு வச்சிருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன பாத்தீங்கன்னா, இன்டென்ஜர்ட் லேபருங்கிறது எல்லா கண்ட்ரீஸுக்கும் பிரிட்டிஷ் காலனிஸ் எல்லா கண்ட்ரிலும் எடுத்தாங்க, இந்தியாலையும் எடுத்தாங்க. பிரிட்டிஷ் காலனிஸ் எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்காங்களோ அப்பெல்லாம் இப்பவும் எடுத்திருக்காங்க. பட் இந்த இன்டென்ஜர்ட் லேபர்ஸ் ஒவ்வொரு இடத்துல போகும்போது நம்ம இண்டிஜினஸ் கல்ச்சரையும் சேர்த்துதான் கொண்டு போனாங்க. பட் அவங்களோட கல்ச்சரை எந்த இடத்துக்கு போயிருக்கோமோ அந்த கல்ச்சர்ஸையும் நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் இந்த கல்ச்சர்ஸை எடுக்கிறது கொண்டு போறதுனால இந்தியன்ஸ்க்கு பெனிஃபிட் அதிகமா இல்ல கல்ச்சரை கொண்டு போகாதனால அவங்களுக்கு நம்ம இந்தியன் கல்ச்சரை கொண்டு போறதுனால மற்ற கல்ச்சர் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கான்னு கேட்டா ரெண்டுமே நடந்திருக்கு. ஸோ இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம். நம்ம எஸ்பெஷலி யூஎஸ்க்கு போகும்போது யூஎஸோட கல்ச்சர் இந்தியாவுக்கு நிறைய வந்திருக்கு, இந்தியாவோட கல்ச்சர் யூஎஸ்ல வந்திருக்கு, ஸ்ரீலங்காவோட புத்திசம் இந்தியாவுக்கு வந்துச்சு, பர்மா, தாய்லாந்து இந்த ரீஜன்களோட சைனீஸ் இன்ஃபுளுன்ஸ், புத்திஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் நமக்கு வந்திருக்கு. இது எல்லாமே நமக்கு இண்டிஜினஸ் கல்ச்சருக்கான ஒரு வேல்யூ சிஸ்டமா நம்மளால பார்க்கப்படுது. இப்படி பார்க்கப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, நமக்கான எக்கனாமி, என்விரான்மெண்ட் இது எல்லாமே தாண்டி கல்ச்சுரல் சிக்னிபிகன்ஸ், கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்பும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிளாஸ் கூட முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல உங்களோட யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ப்ரோக்ராம்ல ஆல் இந்தியா சிலபஸ் கோச்சிங் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.